நண்பர்களே, ஆடு இளம் உங்களை வரவேற்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தையை பார்ப்போம். அது இன்றைக்கி நிலவரத்தை பார்க்குற முன்னாடி நம்மகிட்ட யாரெல்லாம் ஆடு வாங்க வந்தாங்கன்னு பார்ப்போம். தென்காசி மாவட்டத்திலேருந்து மகேஸ்வரி அவருடைய குடும்பத்தினர் வந்திருந்தாங்க. தென்காசியிலேருந்து செல்வகுமார் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட நம்ம குட்டி வாங்கி கொடுத்துருந்தோம். அதுபோல் வினோத்குமார் இவர் இந்த ப்ளூ ஷர்ட் அவங்க அப்பா சூலூர் கோயம்புத்தூர். இவங்க வந்து தருண் திண்டிவனத்துலேருந்து அவர் ஃப்ரெண்டு சங்கர் 2 பேர் வந்திருந்தாங்க. அது போக மதுரையிலேருந்து கார்த்திக்கு, அதுக்கப்புறம் திருநெல்வேலி சபிக்கு, அது போக இன்னும் பல பேர் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் நம்ம நல்லபடியாக குட்டி வாங்கி கொடுத்தோம். எந்தளவு குட்டி வாங்கி கொடுத்தோம்னா அது போக இது நத்தம் பக்கத்தில் திண்டுக்கல் மாவட்டம் செந்தூரில் இருக்கக்கூடிய நம்ம முருகன் மாமாவுக்கு இந்த குட்டியை வாங்கி கொடுத்துட்டு வளர்ப்பு குட்டியை வாங்கி கறிக்குட்டி எடுத்தோம். இது வந்து காளிதாஸுக்கும் நம்ம அந்த 2வது குட்டியை வாங்கி கொடுத்துட்டு நம்ம கறிக்குட்டி எடுத்திருந்தோம். இது வந்து சந்தை நிலவரம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு. கிருஷ்ணன் தான் ஒரு 80 குட்டி கொண்டு வந்தான். மகேஸ்வரி தென்காசியிலேருந்து அவரும் அவங்க குடும்பத்தார் வந்திருந்தாங்க ஃபேமிலியோட. நம்மகிட்ட என்எல்எம் ஸ்கீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்மகிட்ட நிறையா ட்ரைனிங் எடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் டிலே ஆனதுனால அவங்க சொந்த காசை போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்கு தேவையான குட்டிகள், அடர் தீவனம், சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். கிருஷ்ணன் தான் குட்டி முடிச்சு கொடுத்தோம். தம்பி வந்து எப்போவுமே வந்து நம்ம கொஞ்சம் விட்டு கொடுப்பான். ஏன்னா ஒரு 80 குட்டி கொண்டு வந்தான், அது விற்றுட்டான். இது இன்னொரு 80 குட்டி நம்ம வந்து இதில் பிரித்து, அதாவது தென்காசி மாவட்டம் சொக்கம்பேட்டி மகேஸ்வரிக்கும் செல்வகுமாருக்கும் மொத்தமாக 80 வாங்கி ஆளுக்கு பாதியாக அவங்களே பிரித்து கொடுக்குற மாதிரி, அதாவது நம்ம பிரித்தா ஒத்துவரான்னு சொல்லி வியாபாரியை அவங்களுக்கு கரெக்டாக எந்த பாகுபாடு இல்லாமல் கரெக்டாக பிரித்து கொடுத்துருவாங்க. பக்கத்தில் இதே மாதிரி ஒரு செட்டு விற்றுருந்தான் அவன். அது வந்து 14,200 விற்றுருந்தான். இதுவும் 14க்கு மேலே விலை சொன்னான். 14 15 சொன்னான். நம்ம வந்து எல்லாம் பார்த்து, எல்லாம் நோய் நொடி இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி எல்லாமே நல்லா பருங்குட்டிகள் தான். இதில் இப்போ 20 கிலோ குட்டியும் கிடக்கு, 13 கிலோ குட்டியும் இருக்குது. நம்ம சராசரியாக கணிச்சு தான் இதை வாங்கணும். ஒரு 15லேருந்து 16 கிலோ இருக்கும். ஆனால் எல்லாமே வாடல் தான். ஆனால் நல்ல குட்டி, எல்லாமே நல்ல குட்டி தான். நீட்டு போக்கான குட்டி, எதுவுமே பால் குட்டி கிடையாது. இதை நம்ம வந்து 13,600க்குன்னு முடித்தோம். 13,800 கிலோ குறையவே மாட்டேன்டான். ஆனால் அவங்க நம்ம சப்ஸ்கிரைபரோட கூட வந்தவங்க ஃபேமிலி வந்து இதுக்கு மேலே 50 ரூபா கூடாலும் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பிகிட்ட ரொம்ப மல்லு கட்டி, சரி நீ 50 ரூபா 100 ரூபாய் பார்க்காத தம்பி விட்டு கொடுன்னு சொல்லிட்டு, சரி பேட்டை காசை 50 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி 2 பேருக்கும் பொதுவாக முடிச்சு கொடுத்தோம். ஏன்னா சந்தையில் இந்த மாதிரி பருங்குட்டிகள் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். இப்போ எதுக்கு கிடைக்குன்னா அந்தளவுக்கு டிமாண்டு, அதாவது கூட்டம் இல்லை. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10க்கு அதிகமான சப்ஸ்கிரைபருக்கு ஒரே நேரத்தில் வாங்கி கொடுத்தோம். என்ன பிரச்சனைனா, எப்படியும் ஒரு இடத்துல ஒரு குட்டியை வாங்கி முடித்து அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி பேட்டை காசு எடுத்து கொடுத்து வண்டியில் ஏற்றி அவங்களுக்கு வண்டி வாடகை பேசி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வரைக்குள்ளேயும் ஒரு 1 மணி நேரம் ஆயிடுது ஒரு சப்ஸ்கிரைபருக்கு. நம்ம விடிய ஒரு 4 மூடம் சந்தையில் இருந்து கைவலி, கால்வலி, எல்லாமே உங்களுக்கு தலைவலி எல்லாமே வந்துடும். அந்த சந்தைக்குள்ளே வந்து நம்ம வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம மகேஸ்வரி அவங்களுக்கு குட்டியை பேசி அவங்களுக்கு வண்டியில் பாருங்கள், வண்டியில் நிற்கும் போதே உங்களுக்கு தெரியும் எதுவுமே பால் எல்லாமே கறிக்குட்டி மாதிரி தான் இருக்குது. இது மகேஸ்வரி அவங்க டீம் தான் போச்சு. முதல் தர வளர்க்குறனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செல்வகுமாரும் நம்மகிட்ட அடிக்கடி தென்காசி செல்வம் நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். அவருக்கும் நம்ம பேசி சரி பாதியாக பிரித்து 2 பேருக்கும் தனித்தனி வண்டியில் ஏற்றி விட்டாச்சு. பொதுவாக சந்தையில் இந்த மாதிரி குட்டிகள்லாம் போன மாதம்லாம் வாங்கினா 15-16 கீழே கிடையாது. இப்போ வந்து அதாவது முதல்ல அதிகமான விலை வச்சுருந்தாங்க, 15-16 வச்சுருந்தாங்க. இந்த மகேஸ்வரியும் இருக்காங்க. அவங்க மகேஸ்வரி அப்பா, அவங்க சித்தப்பா எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் குட்டி ஏற்றி விட்டாச்சு. அவங்க வந்து ஃபுல் ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. அதாவது குட்டி வாங்குறதுக்கு முன்னாடியே நேராக பண்ணை விசிட் பண்ணி ஃபுல் ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் நம்ம கொடுத்துட்டோம். அவங்க குட்டியை வாங்கிட்டு போய் அதை நல்லபடியாக வளர்க்க ஆரம்பிப்பாங்கன்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. செல்வகுமார் ஏற்கனவே நம்மகிட்ட நிறையா தடவை எடுத்தனால அவரும் அனுபவசாலி தான். கிருஷ்ணன்கிட்ட மொத்தமாக வாங்கி அவர் ரெடி கேஷ் கையிலே கொடுத்தாச்சு. சில பேர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், 5 குட்டி அதிகமாகிடும், காசு போய் திருப்பி கொடுத்து விடுவாங்க. இந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் பெண்டிங் வச்சதில்லை. பெரும்பாலும் நம்ம வந்து பொறுப்பெடுத்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ்னால் சொல்லிடுவோம். தெரிஞ்சாலும் தெரியாதாலும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண ஒரே காரணத்துக்காண்டி நம்ம சொல்லி அனுப்பிடுவோம். அப்படி போனதில் சில பேர் இன்னும் பெண்டிங் வச்சுருக்காங்க. 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு, கிருஷ்ணனுக்கே இன்னும் பெண்டிங் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன நம்பி தான் வந்து வியாபாரி சொல்கிறாங்க. நம்ம சம்சாரி, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பி தான் நம்ம காசு நம்ம பொறுப்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் நம்மகிட்ட கொஞ்சம் பெண்டிங்லாம் இருக்குது. சரி, அதெல்லாம் தவிர்க்க முடியாதான். நம்ம அதுக்காக நீங்கள் வச்சுட்டு போங்க சப்ஸ்கிரைபரை, நீங்கள் மொத்தமாக காசு கட்டிட்டு போங்க, அதுக்கு தான் குட்டி விடணும்னு சொல்ல முடியாது. அவங்க நல்லபடியாக ஏற்றி அனுப்பியாச்சு, பணத்தையும் கட்டிட்டாங்க. இது வந்து நம்ம நரிக்குடி ராமநாதபுரத்துலேருந்து கருப்பசாமி கொண்டு வந்திருந்தார். ஒரு 50 குட்டிக்கு மேலே கொண்டு வந்திருந்தார். ஆனால் வினோத் வந்து நான் சரி யாருமே பிரித்து தரமாட்டேனாங்க. அவர் ஒரு 40 குட்டி தான் கேட்டிருந்தார் வினோத்.
சரி, சின்ன குட்டியெலாம் கழித்து நம்ம ஒரு 40 குட்டி இதில் எடுத்தோம். எது பொடிசோ பால்குடி குட்டியோ அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு அவர் 13 14 சொன்னார். நம்ம 12,400 எவ்வளோ முடித்தோம். அது முடிச்சதுக்கப்புறம் அந்த கழிச்ச குட்டியை ஏதாவது ஒரு ரேட்டை போட்டு எடுத்தாங்கன்ட்டார். அது வியாபாரி முன்னாடி சொல்லும்போதே நம்ம வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வியாபாரி வந்து நம்ம நேராக ஒரு ஆள் பொழப்ப கெடுக்கக்கூடாது. அது லாபமோ நஷ்டமோ எதையும் நம்ம சுகமாக சொன்னால் அதை நம்ம தெரியாமல் சொல்லி இல்லைங்க சின்ன குட்டி நீங்கள் முதல்ல வளர்க்குறீங்க உங்களுக்கு ஆகாது அப்படின்னு. ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா சரி சிறுசு தானே ரொம்ப கம்மியான நம்ம 11,300க்கு தான் முடிச்சு விட்டோம் சிறுசை. இருந்தாலும் முதல்ல வளர்க்குறவங்க நம்ம அதை நம்மகிட்ட அபிப்பிராயம் நம்ம கேட்டாங்கன்னா நம்ம வேண்டாம்னு தான் சொல்லுவோம். இருந்தாலும் வியாபாரி முன்னாடியே கேட்கும்போது நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மனா நம்ம சூசமாக சொன்னோம். ஆனால் அவங்க வந்து அதை எடுத்துக்கல. சரின்னு சொல்லி நம்ம எடுத்து கொடுத்தாச்சு. அதான் நல்லா கொஞ்சம் மழை காலம் இல்லை, அதனால் பிரச்சனை கிடையாது. பொதுவாக தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் எல்லா மாவட்டம் தென் மாவட்டம் வட மாவட்டம் வடகிழக்கு வடமேற்கு ஏதாவது ஒரு ஊர்லேருந்து மாவட்டத்துலேருந்து வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் கோயம்புத்தூர் இன்னொருத்தர் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். அப்படி மதுரையிலேருந்து கார்த்திக் வந்திருந்தார். அவர் ஒரு 30 குட்டி கேட்டிருந்தார். மதுரை கார்த்திக்கு கீழே ஒரு 40 குட்டியை போட்டு மேலே 30 குட்டியை கார்த்திக்கு போகிற உள்ள மதுரையில் இறக்கி அவர்கிட்ட கொஞ்சம் வாடகை வாங்கி கொடுத்தாச்சு. இதுதான் வந்து இவங்க வந்து நம்ம அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இவங்க திண்டிவனத்துலேருந்து வந்திருக்காங்க. 2 பேரும் நண்பர்கள், அருணும் சங்கரும். அதாவது அருண் வந்து நல்ல சங்கர் வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கணும், நல்ல ப்ரீடாக வேணும்னு கேட்டிருந்தார். அதாவது பொட்டுக்குட்டி. இது வந்து அருண் வந்து நம்மளுக்கு நல்ல ப்ரீடாக தான் வேணும்னே, மயிலம்பாடியாக நமக்கு கூட 10-20 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த குட்டி நம்ம தலையாரி டீம் தான் கொண்டு வந்திருந்தாங்க. இது நீங்கள் குட்டி பார்த்தாலே தெரியும். ஆந்திராவில் கூடூரில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, வரிசை நிப்பாட்டிருப்பாங்க. எல்லாமே பாருங்கள் ரெட்டை குறுக்கு. இது வந்து அதாவது 13,500க்கு ஆரம்பத்தில் சந்தை ஆரம்பிக்கும் போதே விலை வச்சாங்க. அது உள் கமிஷன் எது அது என்ன நம்மளுக்கு தெரியலை. ஆனால் இது விலை தீரலை, ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக நின்று போச்சு. கடைசி சந்தை முடியல, தீராமல் இருந்தனால நம்ம உள்ளே வந்து 12,500 கேட்டு அப்படி இப்படின்னு போராடி கடைசியாக 12,800ன்னு முடித்தோம். இது எப்படின்னா ஒரு 70-80 குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா இது வந்து அருணுக்கு வேணும். அதாவது திண்டிவனம் அருணுக்கு இப்போ 40, மதுரையில் உள்ளவங்களுக்கு மதுரை கார்த்திகை 30, 2 பேரும் ஷேர் பண்ணி வாங்குகிற மாதிரி. அப்படி தான் வாங்கி இந்த குட்டியில் இதுக்கு முன்னாடி உள்ள குட்டி வாங்கி அவங்க சரி பங்காக அதுக்கு பெருசமாக கரெக்டாக போட்டு பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் மதுரை கார்த்திகை வாங்கினதை கோயம்புத்தூர் சூடூர் வினோத் வண்டியோடு ஏற்றி விட்டாச்சு. இப்போ வந்து திண்டிவனம் தருணுக்கு வாங்கின அந்த 30 குட்டியை கூட அவரோட சங்கரும் வந்திருந்தார். நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம். திண்டிவனம் அவங்க வண்டியிலேருந்தே வந்தாங்க. அவருக்கு வந்து பொட்டுக்குட்டி நல்ல சூப்பர் குட்டி. அதாவது எப்படின்னா அதுவுமே ஒரு 14க்கு விலை வச்சுட்டாங்க. உள்ள ஒரு கமிஷன் வச்சு தரர்கள். நம்ம ரொம்ப நேரம் பார்த்து நைட்டு தீரல. நம்ம 13, 200, 300 ஆரம்பித்து விட்டே கொடுக்கல. கடைசி கமிஷன் வச்சவங்களும் சுற்றி வந்தாங்க. நம்ம எப்படியோ ஒரு 13,600ன்னு முடிச்சு கொடுத்தோம். ஏன்னா 2 பேரும் ஒரே நேரத்தில் வண்டி எட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இது சாதமாக போச்சு. இது நம்ம ரொம்ப நெருங்கி நம்ம பக்கத்து ஊர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் காளிதாஸ். அவருக்கு நல்ல பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அடிக்கரிஞ்சி எல்லாம் அடிக்கரிஞ்சி 1-2 பொட்டுக்குட்டிகளும் கிடக்கு. இது எல்லாம் நல்ல ப்ரீடு மட்டும் இல்லை, எல்லாம் ஒழுக்கமாடி பால்குடி குட்டின்னு ஒன்றும் கிடையாது. ஒரு 3 குட்டி கார் குட்டி இருக்குது. அந்த 3 கார் குட்டி இருக்கும், அதுவுமே வந்துடும். இது அவருக்கு நம்ம போன வாரமே கறிக்குட்டி எட்டு வந்துட்டோம். இந்த குட்டியை நம்ம வந்து அவருக்கு போய் நல்லபடியாக இறக்கி விட்டோம். இந்த குட்டி வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணையிலேருந்து எடுத்து வளர்த்தாரு. நல்லா சூப்பராக வளர்த்துருந்தார். நல்லா கறி சதவீதம் எடுத்துகிட்டு நம்ம கடையில் 60% வந்துச்சு. நம்ம காளிதாஸ் நம்ம நண்பர் வளர்த்து கொடுத்தது. இது அதை விட நல்ல ப்ரீடு. எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்டு பழகுனது தான். இது நம்ம போய் பிபிஆர் இதெல்லாம் நம்ம போடணும். ஆனால் இறையெல்லாம் சாப்பிட்டு பழகுனது தான். அவருக்கும் கொடுத்து அவருக்கும் நம்ம நம்ம வாடிக்கையாக நம்ம அவர் ஏரியாவில் சுற்றி இருக்கவங்களுக்கே நிறையா பேர்த்துக்கு வளர்ப்பு குட்டியை கொடுத்து இந்த ஒரு வாரமாக நம்ம கறிக்குட்டியும் எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம கறிக்கடை இருக்குது, நம்மளை சுற்றி உள்ள கறிக்கடை இருக்குது, நிறைய ரம்ஜான் பண்டிகை வருது. அதனால் தேவைகள் அதிகமாக இருக்கிறனால நம்ம பண்ணையில் உள்ள குட்டிகளையே நம்ம நிறையா பேருக்கு வெளியே கறிக்குட்டியில் நம்ம கொடுத்தோம். ஏன்னா ரெகுலராக கொடுத்தவங்களுக்கு நம்ம டிமாண்ட் வச்சு ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாது. நத்தம் முருகன் மாமாவுக்கும் நம்ம ரெகுலராக நிறையா பேச்சு கொடுத்து கறிக்குட்டியை ஏற்கனவே ஒரு பேச்சு கொடுத்து நிறையா எடுத்துகிட்டு வந்தாச்சு கறிக்குட்டியை. இப்போது இந்த குட்டி நத்தம் முருகன் மாமாவுக்கு தான். செந்தூரில் இருக்கார், திண்டுக்கல் மாவட்டம். அவர் வந்து போன மாதம் வளர்த்ததில் பெரிய ப்ராஃபிட் இல்லை. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் சிறுசாக இருந்தனால கொஞ்சம் கம்மியாக போட்டார். நம்ம அவர்கிட்ட சொல்லியிருந்தோம், எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருந்தோம். அதை இப்போ ஃபாலோ பண்ணுறதுக்காக சரி சிறுசு வேண்டாம் பெருசாகவே பிடிச்சோன்னு சொல்லி அவர் கேட்காமலே நமக்கு நல்ல தரமான குட்டி 20 கிலோவும் கிடக்கு, 21 கிடக்கு.
15, 17 எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கு. நம்ம 2 தரமாக இதுலேயும் ஒரு 3-4 குட்டி இருக்குது, சிறு குட்டிகள். ஏன்னா நம்ம வந்து இந்த கார் குட்டி இல்லாமல் வராது. பொதுவாக நம்ம சப்ஸ்கிரைபர் முக்கியமாக நம்ம முருகன் மாமா, நத்த முருகன் மாமா, காளிதாஸ், ஸ்ரீ ப்ரோ, இவங்கெல்லாம் நம்ம கண்மூடித்தனமாக நம்பி கேட்பாங்க. நம்ம வந்து எது கொடுத்தாலும் அவங்க குருட்டு நம்பிக்கையாக நம்புவாங்க. அதனாலேயே நமக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் நல்ல பொருளாக கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப ஆசை. இப்போ கொஞ்சம் தட்டுப்பாடெலாம் குறைஞ்சி பண்ணையாளரோட போட்டி வாங்குறதுல குறைஞ்சனால நமக்கு மாமாவுக்கும் சரி காளிதாசுக்கும் கொஞ்சம் பருங்குட்டியாக கிடச்சிச்சு. இல்லைனா பருங்குட்டி கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பருங்குட்டியில் எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்கும். இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம பெரிய விலை சொல்லி வியாபாரிக்கும் ஆட்டுக்காரங்களும் நிறைய பிரச்சனை வருது. ஆட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வியாபாரிட்ட 14, 15 விற்கிங்க, எங்கிட்ட 12 வாங்குறீங்க. விலை சொல்லுறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குன்னா, வெள்ளை வெள்ளைன்னு இருந்துச்சுன்னா, குட்டி ஒன்று போல் இருந்துச்சுன்னா ஆட்டுக்காரங்க கண்டுக்க மாட்டான். இந்த மாதிரி ஆடுகளை ஆட்டுக்காரங்க ஈஸியாக பார்த்துருவாங்க. இருந்தாலும் வியாபாரிகள்லாம் நம்ம சாதாரணமாக அவங்க ஈஸியாக காசு பார்த்தாங்க சொல்ல முடியாது. இந்த குட்டி இருக்குன்னா ஒவ்வொரு ஆட்லையும் 10 ஆடு, 5 ஆடு, 20 ஆடு, 30 ஆடுன்னு பிறக்கி எட்டு வருவாங்க. 2 பேரை கூலிக்கு போட்டு வருவாங்க. பெட்ட குட்டியும் சேர்த்து தான் அவங்களுக்கு அந்த ரேட் அடங்கும். நம்ம நல்லபடியாக அதையும் மாமாவுக்கு அனுப்பி கறிக்குட்டி எட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம பண்ணையில் இருக்குது ஒரு 93 குட்டி. இது வந்து விற்பனைக்கு தான் இருக்குது. இது சளி மருந்து கொடுத்தாச்சு, குடற்புழு நீக்கவும் பண்ணியாச்சு. நிக்லோசமைடும் ஐவர்மெட்டினும் வாய் வழியாக கொடுத்தாச்சு. அது போக பிபிஆரும் போட்டாச்சு. இது வந்து ஒரு 93 குட்டி இருக்குது. இது விற்பனைக்கு தான். ஏன் விற்பனை, நம்ம கறிக்குட்டி விடுறதுக்கு இடம் இல்லை. இந்த ரம்ஜானுக்கும் அதுக்கப்புறம் உள்ள டிமாண்ட் அதிகமாக இருக்குது. கறி கடைக்காரங்க நிறையா கேட்குறாங்க. இது வளர்க்குறதுக்கு நமக்கு நேரமும் இல்லை. அதனால் இது ஒரு பேட்ச் விற்பனைக்கு இருக்குது. யாராவதுனா அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட் வசதி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஒரு 10 நாள் ஆச்சு. வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூடைக்கு மேலே சாப்பிடும். 93 குட்டிக்கு மேலே. இது பிரித்து தரது கிடையாது. நீங்கள் வந்து இப்போது நம்ம பண்ணையில் கிட்டத்தட்ட நம்ம பண்ணையோட அப்டேட்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 குட்டியில் ஆரம்பித்தது இன்றைக்கி 400 குட்டிக்கு மேலே இருக்குது. தயவுசெய்து குட்டி வாங்க, இன்றைக்கி சந்தைக்கு வாங்க, முன்பதிவு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் கார் எடுத்து பஸ்ஸில் அங்கே இங்கேயும் சுற்ற வேண்டாம். நீங்கள் சந்தைக்கு வந்துட்டிங்கன்னா இப்போ தேவையான குட்டிகள் அதிகமாக இருக்குது. சந்தையில் அதிகமான குட்டிகளை நமக்கு பிடிச்ச மாதிரி சின்ன குட்டிகளையும் நோயுள்ள குட்டிகளையும் கழித்து 10 100 ரூபா கூட இருந்தாலும் முன்னே பார்த்து வாங்கிக்கலாம். முன்பதிவு பண்ணிக்கோங்க. சந்தைக்கு நம்ம வரதுக்கு முன்னாடி நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். குட்டிகள் வந்து நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் பாதி பிரித்து தர மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் வரும்போது ஒரு 2 பேராவது ஒரு குறைஞ்ச ஒரு ஆளாக கூப்பிட்டு வரணும். ஏன்னா குட்டி மாறிடாமல் இருக்கிறதுக்கும் அந்த குட்டியை பராமரித்து அதை ஏற்றி வீட்டுக்கு நல்லபடியாக கொண்டு போகிற வரைக்கும் 2 பேர் கண்டிப்பாக தேவைப்படும். இது வரைக்கும் நீங்கள் சேனலை லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.